இருதயத்தில் எழுதப்படும் பிரமாணம். நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 31:33. 200 நபர்கள் கூடியிருந்த கருத்தரங்கு ஒன்றிலே பேசிக்கொண்டிருந்த பேச்சாளர் ஒரு 500 ரூபாய் நோட்டை ஒன்றை கையில் எடுத்து, இது யாருக்கு வேண்டும் என கேட்டார். எங்களுக்கு வேண்டும் என்று அனைவருடைய கரங்களும் உயர்ந்தன. அதன் பின்பு அந்த 500 ரூபாய் நோட்டை கசக்கிவிட்டு, இப்போது இந்த 500 ரூபாய் நோட்டு யாருக்கு வேண்டும் என மீண்டும் கேட்டார். அதன் பிறகும் எங்களுக்கு வேண்டும் என்று அனைத்து கரங்களும் உயர்ந்தன. மீண்டும் அந்த 500 ரூபாய் நோட்டை கீழே போட்டு காலால் மிதித்து அழுக்காக்கினார். பிறகு அதை கையில் எடுத்து, இப்போதும் இந்த ரூபாய் நோட்டு யாருக்கு வேண்டும் என்று கேட்டபோது எல்லா கரங்களுமே மீண்டுமாய் உயர்ந்தன. எவ்வளவு கசக்கினாலும் அழுக்காக்கினாலும் ரூபாய் நோட்டின் மதிப்பு குறையாது. அதுபோலதான் இறைவன் நம்மீது கொண்ட அன்பும் மாறாதது. இறைவன் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வரும்போது கொடுத்த உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்கள். ஆனாலும் ஆண்டவர் மீண்டும் அவர்கள் உள்ளத்திலே நியாயப்பிரமாணத்தை வைத்து இருதயத்தில் எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்றார். எரேமியா 31:32. நாமும் ஆண்டவரின் வார்த்தைகளை இருதயத்தில் பதித்து அவற்றை பின்பற்றி நடக்க பிரயாசப்படுவோம். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன் என்ற தாவீது ராஜாவை தேவன் தமது வசனத்தின்படி நன்றாய் நடத்தியதாக சங்கீதம் 119:65 குறிப்பிடுவது போல் நாமும் எப்போதும் பதில் மொழியாய் நிற்க உதவி செய்வார். கடவுள் அன்றாடம் நமக்கு தரும் கட்டளைகளை இருதயத்தில் பதித்து அவற்றின்படி நடப்போம். ஜெபம். வாழ்வருளும் வார்த்தையாம் கடவுளே, நாங்கள் உமது பிரமாணங்களை எங்கள் உள்ளங்களில் பதித்து அவை காட்டும் பாதையில் பயணிக்க செய்யும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும். இருதயத்தில்